காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கும் கூடி ஜெபிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். தேவ சமூகம் எத்தனை பேர் ஆனந்தம். அவருடைய சமூகமே நமக்கு அமைதியும் சமாதானமும் சந்தோஷமானது. நேற்றைய தினம் வரையிலும் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்தோம். கடந்து வந்த பாதைகளில் அக்கினியை கடந்து வந்தோம். தண்ணீர் நம்மேல் புரண்டது. சோதனைகள், பாடுகள் எது வந்தாலும் அவைகளெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோமே. சில காரியங்களை திரும்பி பார்ப்போமானால் நாம் உயிரோடு இருப்பதே தேவனுடைய சுத்த கிருபை. நாம் இதோடு அழிந்தோம் என்று நினைத்த எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் தப்புவிக்கப்பட்டு இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோமே. அது தேவனுடைய மகா பெரிய திட்டம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நமக்கு எவ்வளவு எதிர்ப்புகள், தாக்கங்கள், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவர் நம்மை ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து காக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாக்கிறார். தோள் மேலே சுமக்கிறார். நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு வாக்கு தந்து அப்படியே நடத்தி வருகிறார். அந்த தேவனை துதியாமல் இருப்பது எப்படி? அந்த தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்காமல் இருப்பது எப்படி? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் அவருடைய சமூகத்தில் நாம் துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். துதிக்கிற பொழுது சாத்தான் ஓடிப்போவான். நாம் துதிக்கிற பொழுது வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் முறியும், கட்டுகள் உடையும், பிரச்சனைகள், பாடுகள் நம்மை விட்டு அகன்று போகும். துதிக்கிற பொழுது எரிகோ போன்ற பெரிய மதில்களாகிய காரியங்கள் அப்படியே உடைக்கப்பட்டு போகும். நமக்கு முன்பாக கர்த்தர் புது வழியை திறந்து வைப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடுவோமா? அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆழவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. ஆழவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஓ, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னேன். எங்கள் நல்ல இயேசுவே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே, எங்கள் தஞ்சமே, எங்கள் துருகமே, எங்கள் நம்பிக்கையே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா. உம்மை நம்பிக்கொள்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டி கூட பட்டினி கிடந்து தாட்சி அடையும். உம்மை நம்பினவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அடைக்கலமே, கோட்டையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பட்சத்தில் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவன் சுகபலன் தந்து எங்களை காத்து வருகிறவரே, நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம் அப்பா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. நீர் நல்லவர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். நீர் எங்களோடு இருக்கிறவர், எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை பெயரை பெருமைப்படுத்துகிறவர், எங்களை உயர்த்துகிறவர், அனுதினமும் எங்களை வர்த்திக்க பண்ணுகிறவர். அப்பா, இந்த நல்ல வேளையில உம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட கரம் எங்கள் மேல் இருக்கிறபடியினால் எல்லாவற்றிலும் நாங்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் துதிபலி அங்கீகரித்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை நமக்கு இன்றைக்கும் உள்ளது. இன்றைக்கும் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கும்படியாய் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாள் அதிகரிக்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருவார். ஒரு வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு தந்தவர். வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. இன்றைக்கு இந்த நல்ல வேளையில் கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். நம்மோடு கர்த்தர் இருக்கிறபடியினால் நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைவோம். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாம் சோர்ந்து போகவே கூடாது. இந்த காலை வேளையில் உற்சாகம் அடைவோம். உற்சாகத்தோடு அவருக்கு பலிகளை செலுத்துவோம். உற்சாகத்தோடு அவருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். இந்த தாவீது எவ்வளவு கர்த்தரோடு நெருக்கமாக இருந்தாரோ அவ்வளவுக்கு கர்த்தர் தடைகளெல்லாம் உடைத்து ஒவ்வொரு இடத்திலும் அவரை உயர்த்தி கொண்டே வந்தார். சிறு வயதிலிருந்தே கர்த்தரை துதிக்கிற ஒரு மகனாய் தாவீது இருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், அந்த வேலைகளின் மத்தியிலும் துதிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர் இளம் வயதில், சிறு வயதில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்க்கும் பொழுது, ஆடுகளை காப்பல் செய்கிற பொழுதும் அந்த ஆடுகளுக்கு முன்பாக அவர் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தார். தன்னை ஒரு ஆடாகவும் கர்த்தரை ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் அவர் உருவகப்படுத்தி பாடி மகிமைப்படுத்துகிறதும், இன்னும் அநேக பாடல்கள் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடிக்கொண்டே இருந்தார். அவருடைய சூழ்நிலைகள் கடினமானது தான். ஆமென். அவர் கடந்து சென்ற வழிகள், பாதைகள் எல்லாம் முட்களும் கற்களும் பள்ளங்களும் மேடுகளும் நிறைந்ததான். அதில் தான் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறார். கஷ்டங்களுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் அவர் பாடி அவைகளையெல்லாம் மேற்கொண்டார். அவைகளையெல்லாம் கடந்து சென்றார். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பாதைகளை நீ பாராதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விருத்தியடைய பண்ணுவேன். நான் உன்னை நடத்தி செல்லுகிறேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். உன்னை நடத்தி செல்கிறது நான் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே,
இந்த தாவீது வர வர விருத்தி அடைந்த பொழுது சத்துருக்கள், எதிரிகள் அவரை எதிர்த்து போரிட வருகிறதை நாம் வேதத்தில் அநேக பகுதிகளில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தின் அந்த 10 முதல் 25வது வசனம் வரை வாசிப்போமானால், அங்கேயும் அபிஷேகம் பண்ணின இந்த தாவீதுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிற சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது, கர்த்தர் கூடவே இருக்கிற தாவீது, கர்த்தர் நாளுக்கு நாள் உயர்த்தி உயர்த்தி ஒரு பெரிய ராஜாவாய் உயர்ந்து நிற்கிற தாவீது, அவருக்கும் பல தாக்குதல்கள், பல நெருக்கங்கள், பல யுத்தங்கள், பல போராட்டங்கள், அவைகளெல்லாம் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்திலும், கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களிலும், கர்த்தர் கொடுத்த விசுவாசத்திலும் உறுதியாயிருந்து ஜெயித்தவர் தான் தாவீது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நம்பிக்கையுள்ள தேவன். எந்த ஒரு காரியத்துக்கும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவரை நாம் நம்புவோமானால் நிச்சயமாக முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை பாருங்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். அரணிப்பான இடத்தில் தன்னை பாதுகாத்து கொள்ளும்படி போகிறான். அவன் ஒரு மனிதனாக இருக்கிறபடியினால் அவனுக்கு உடனே ஒரு பயம். சூழ்நிலை மாறுபாடாக இருந்த பொழுது திகைத்தான். அவன் அரணிப்பான இடத்திற்கு கடந்து போகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்றாய் போய்கொண்டிருக்கும். திடீரென்று சில பிரச்சனைகள், வியாதிகள், சிலவிதமான தாக்குதல்கள் நமக்கு வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து துவண்டு யாரையாவது தேடி ஓடுகிறோமா? யார் எனக்கு உதவி செய்வார், இந்த இக்கட்டில் எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி மனுஷனை தேடி ஓடுகிறோமா? இக்கட்டில் மனுஷ உதவி விருதா. வேதம் சொல்லுகிறது, அந்த தேவனிடத்தில் ஓடுவோமானால் இக்கட்டில் கர்த்தருடைய தயவு நமக்கு கிடைக்கும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்த்தர் நம்மை நன்றாய் வைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை சுகமாய் வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசானவன் நம்மை எப்பொழுது கெடுத்து போடலாம், அவன் அழிக்கவும் கொல்லவும் அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் வரான் என்று எழுதியிருக்கிறதே. எப்படியாவது நம்மை தள்ளி போட வேண்டும், அழித்து போட வேண்டும், கெடுத்து போட வேண்டும், எப்படியாவது நம்மை தூர்த்து போட வேண்டும் என்று சொல்லி பல தந்திர உபாயங்களை செய்து கொண்டு அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். யோபுக்கு நடந்தது அதுதானே. யோபுவின் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாயிருந்தது. செழிப்பு, பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள், நல்ல வேலைக்காரர்கள், சுகமான வாழ்க்கை, கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருந்தான். ஆனால் சாத்தான் அவன் மேல் கண் வைத்தான். கர்த்தர் கேட்கிறான், நீ என் சிநேகிதனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? பிரியமானவர்களே, அவன் என்ன கண்ணு வைக்கட்டும், அது ஒன்றும் பலிக்காது. ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர். ஒருவேளை சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மை தாக்கலாம், ஆனால் அந்த தாக்குதல்களில் நாம் அடிந்து போகவோ, அந்த தாக்குதல்களில் நாம் அழிந்து போகவோ கர்த்தர் ஒருபோதும் விடமாட்டார். அந்த நல்ல நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்குள் வாழ்வோம். இப்போதும் தாவீது எதிர்த்து வந்த பெலிஸ்தியருக்கு பயந்து அரணிப்பான பட்டணத்துக்குள்ள, அரணிப்பான இடத்துக்குள்ளே தன்னை பாதுகாத்து கொள்ள செல்கிறான். தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு காரியங்களுக்கும் அரணிப்பான பட்டணமாகிய, அடைக்கல பட்டணமாகிய அந்த இயேசுவிடத்தில் போக கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு அரணும் கோட்டையும் தஞ்சமுமாய் இருப்பவர் அவரே. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் தைரியமாய் தேடி செல்ல முடியும். கிருபாசனத்தின் அண்டையில் கிட்டி சேருகிற பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனபடியினால் எந்த சூழ்நிலையும் கண்டு பயப்பட வேண்டாம். அவரிடத்தில் போவோம், அவரிடத்தில் அடைக்கலம் போவோம், அவரிடத்தில் தஞ்சம் போவோம், அவருடைய பரிசுத்த பாதத்தை தேடி போவோம்.
சூழ்நிலைகள் காரியங்கள் வரும் பொழுது ஓடி சென்று அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுவோம், ஜெபிப்போம். அவருடைய சமூகத்தில் முள்ளங்கால் படியிட்டு மண்டியிட்டு ஆண்டவரே என்று சொல்லி காரியத்தை ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாக அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை நாம் காண்போம். ஆமேன். அபிஷேகிக்கப்பட்டவன் தான் தாவீது. எப்படியாவது அவனை தாக்க வேண்டும் என்று சொல்லி பெலிஸ்தியன் எழும்பின பொழுது அவன் அரணிப்பான இடத்துக்கு ஓடி போனான். அந்த வேளையில் ஆவியானவர் அவனுக்காக கொடியேற்றினார். இன்றைக்கும் அதே ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நமக்குள் இருக்கிறார். ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார், ஜெயத்தை தருவார். அதனுடைய 18வது வசனத்தை பாருங்கள். பெலிஸ்தியரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தார்கள். பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னான். தாவீது சூழ்நிலை பார்த்த பொழுது அரணிப்பான இடத்துக்கு ஓடி போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். இன்றைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் நம் தேவனை தேடி அவரிடத்தில் போக வேண்டும், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், காரியங்களை சொல்ல வேண்டும், காரியங்களுக்கு பதில் வர காத்திருக்க வேண்டும், அவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். தாவீது செய்த நல்ல காரியம். சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது தேவ சமூகத்துக்கு ஓடுகிறான், அவரிடத்தில் காரியங்களை சொல்லி விசாரிக்கிறான். நான் போகலாமா? நான் யுத்தத்துக்கு புறப்படலாமா? அப்பா, நீங்கள் என் கூட வருவீங்களா? எனக்கு ஜெயத்தை தர்றீங்களா என்று சொல்லி அவன் விசாரித்தான். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற பொழுது அவர் நீ போ, நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய் என்று நல்ல பதிலை கொடுத்தார். அவர் ஜெயிக்க பண்ணினார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் மாறுபாடான சூழ்நிலைகள் மத்தியில், பயங்கரங்கள் மத்தியில் நாம் அவரிடத்தில் விசாரிக்கிற நல்ல குணம் நம்மிடத்தில் வேண்டும். அவரிடத்தில் போய் விசாரித்த பொழுது தாவீதுக்கு பதில் உண்டாயிற்று. பாருங்கள், அதனுடைய 20வது வசனத்தை பாருங்க. தாவீது பாராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தியர்கள் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்து போன பொழுது ஒரு தண்ணீர் உடைந்து போவது போல, அணைக்கட்டு உடைந்து போய் தண்ணீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுவது போல எதிரிகள் அவர்கள் படைக்கு முன்பாக பயந்து ஓடி போனார்கள். அவர் எவ்வளோ அழகாக கம்பேர் பண்ணி சொல்கிறார் பாருங்களேன். கர்த்தர் செய்த நன்மையை எண்ணி துதிக்கிறார், கர்த்தர் செய்த நன்மையை சாட்சியாய் அறிவிக்கிறார். எனக்கு இவ்வளோ பெரிய உபத்திரவம் வந்தது, எனக்கு இவ்வளோ பெரிய தாக்குதல் வந்தது, நான் விருத்தி அடைகிறதே, நான் மேன்மைப்படுகிறதே, பொறுக்க மாட்டாமல் எனக்கு விரோதமாய் வந்தவர்களை தண்ணீர் உடைந்து போகிறது போல உடைக்கப்பட்டு போனார்கள் என்று சாட்சியாய் அறிவிக்கிறான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள், நமக்கு பதிவிருக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறவர்கள் மத்தியில் கர்த்தர் அவைகளின்றி தப்புவித்து அவர்களை சிதறுண்டு போக பண்ணும் பொழுது நாம் கர்த்தருக்கு முன்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போனேன், ஆனால் ஆறுகள் என்மேல் புரண்டு போகவில்லை, அது தண்ணீர் உடைந்து போகிறது போல என் சத்துருக்கள் உடைந்து போனார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக சாட்சியிட முடியும். பிரியமானவர்களே, ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஜெயம் உண்டு. கர்த்தரை தேடி போகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. அதனுடைய 22வது வசனத்தை பாருங்க. பெலிஸ்தியர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். விடலை, எதிரிகள் விடலை. இன்றைக்கும் சத்துரு நாம் ஜெயித்து சந்தோஷமாய் கர்த்தரோடும் மனுஷரோடும் வாழும் பொழுது மறுபடியும் அவன் பதிவிருப்பான். அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிக்கிறவன் அல்லவா. பதிவிருக்கும் பொழுது கர்த்தரிடத்துல நம்ம விசாரிச்சோன்னா ஒவ்வொரு காரியத்திலும் அவர் ஜெயம் தருவார். எத்தனை பெரிய பெரிய
பாதிப்புகளாக இருந்தாலும், எத்தனை பெரிய சோதனையாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் மேற்கொள்ள அவர் பலன் தருவார். பாருங்கள் என்ன நடந்தது என்று பாருங்கள். 23வது வசனம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருக்கிற அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் எழுந்து போ. அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். ஆமேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். இப்பொழுதும் மறுபடியும் பெலிஸ்தியர் வந்த பொழுது தாவீது உடனே, நான் முந்தி ஆண்டவர் என்னோட இருந்தால் நான் ஜெயித்தேன், நான் மேற்கொண்டுருவேன், என் பலம் எனக்கு போதும், என் படை எனக்கு போதும், நாங்கள் தான் ஜெயிப்போம், அந்த பெலிஸ்தியர் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் போகவே இல்லை. மறுபடியும் தேவ சமூகத்துக்கு போகிறான், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். ஆம்பிரியமானவர்களே, அன்றாட ஜெபம் மிகவும் அவசியம். தேவ சமூகத்தில் நாம் ஏன் கூடி வந்திருக்கிறோம்? நாம் ஏன் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்கிறோம்? அனுதினமும் தேவ பலன் நமக்கு வேண்டும். அனுதினமும் நமக்கு எதிரிட்டு வருகிற சூழ்நிலைகளை தாண்டி செல்ல, கடந்து செல்ல, ஜெயிக்க நமக்கு பலன் வேண்டும். அது அவரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வர முடியும். அந்த விசுவாசம் உள்ள நாம் தான் தேவ சமூகத்தில் காத்திருந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை விடுவிப்பார். காரியங்கள் வித்தியாசமாக கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். நேற்று இருந்தது போல் இன்று அல்ல, இன்றைக்கு இருப்பது போல் நாளை அல்ல. ஒவ்வொரு நாளும் அவர் புதிய காரியத்தை செய்கிற தேவன், பெரிய காரியத்தை செய்கிற தேவன், நமக்காக வித்தியாசமான பாதையில் நம்ம நடத்தி செல்லுகிற தேவன், புது வழிகளை நமக்காக திறக்கிற தேவன். செங்கடல் போன்ற சூழ்நிலையின் மத்தியில் இருந்தாலும் அவைகளை தாண்டி செல்ல, அவைகளை உடைத்து அவைகள் மத்தியில் நடந்து செல்ல கர்த்தர் நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன். நமக்கு தெரியாது இது எப்படி இந்த காரியம் கைகூடும், இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், இந்த காரியத்தில் நான் எப்படி ஜெயிப்பேன் என்று நமக்கு பல கேள்விகள் தான் இருக்கும். ஆனால் அதை கடந்து போக புது வழிகளை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட கர்த்தரை தான் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கர்த்தர் தான் நம் நடுவில் இருக்கிறார். அந்த கர்த்தர் தான் நமக்குள் இருக்கிறார். நாம் பிரியமானவர்களே, இப்போது பாருங்கள், தாவீதிடத்தில் சொல்லுகிறார், நீ முந்தி போன மாதிரி போக வேண்டாம். இப்போ நீ என்ன பண்ண, அவர்களுக்கு பின்புறமாக நீ முசுக்கட்டை செடிகளுக்கு நுனியில் செல்லுகிற பொழுது சீக்கிரமாக நீ எழும்பி போ. நான் என்ன செய்வேன், உனக்கு முன்பாக வருவேன். நீ பொறுமையாக என்ன செய், அந்த முசுக்கட்டை செடிகளுக்கு முன்பாக செல் என்று சொன்னார். முசுக்கட்டை செடிகளில் இரைச்சல் கேட்கும் பொழுது நீ என்ன செய், அந்த புறப்படு, நான் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பேன்னு சொல்கிறார். இப்போ தாவீது பொறுமையாய் காத்திருக்கிறார். முசுக்கட்டை செடிகள் நுனியில் அந்த சத்தம் கேட்கிற வரையிலும் தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கிறார். அந்த சத்தம் கேட்கிற வரையிலும் கர்த்தர் கடந்து போக மட்டும், அவனுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போக மட்டும் அவன் பொறுமையாய் காத்திருந்தான். கர்த்தர் முன்பாய் கடந்து சென்றார், ஜெயத்தை எடுத்தான். பெலிஸ்தியர்கள் கேபா தொடங்கி கேசேர் எல்லை மட்டும் அவர்களை முறியடித்தான். அவனுக்கு முன்பு சென்றது கர்த்தர். நாமும் அநேக வேளைகளில் ஜெபித்த உடனே நமக்கு பதில் வருவதில்லை, ஜெபித்த உடனே ஜெயம் கிடைப்பதில்லை. பொறுமையோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க, இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் நமக்கு யுக்திகளை தருவார், புத்தியை தருவார், ஞானத்தை தருவார், செய்ய வேண்டியதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தருவார். அவருடைய ஆலோசனையின்படி செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஜெயம் உண்டு. முதலாவதாக, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த பொழுது சத்துரு கண்ணி வைத்தான், சத்துரு தாக்க நினைத்தான். ஆனால் தாவீதோ அரணிப்பான இடத்துக்கு போனான். அதுபோல நமக்கு வருகிற பிரச்சனைகள் மத்தியில் என் தேவ சமூகத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக, தேவ சமூகத்தில் அவன் அமர்ந்திருந்து விசாரித்தான். ஆண்டவரே இப்படி இருக்கிறது சூழ்நிலை, நான் என்ன செய்ய வேண்டும்? விசாரித்த பொழுது அவர் அவனுக்கு பதில் கொடுத்தார். அந்த பிரகாரமே போய் ஜெயத்தை எடுத்தான். மறுபடியும் அடுத்த பிரச்சனை, மறுபடியும் பிரச்சனை வந்த பொழுது தேவ சமூகத்துக்கு ஓடி போகிறான், தேவனோடு கேட்கிறான், விசாரிக்கிறான். விசாரித்த பொழுது அவன் சொல்லுகிறான், நீ முந்தி போனது மாதிரி போக வேண்டாம், நீ போ, உனக்கு முன்பாக நான் போவேன், உனக்கு முன்பாக நான் கடந்து போய் காரியத்தை செய்வேன் என்று சொல்லி
அவன் பொறுமையோடு காத்திருந்து கர்த்தர் போகும் வரையிலும் அவன் தேவ சமூகத்தை விட்டு பிரியாது அதற்காக காத்திருந்தான். அவனுடைய இருதயம் தேவனையே நோக்கி கொண்டிருந்தது. கர்த்தர் போனார். அவன் சொன்ன கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி செய்தான். மூன்றாவதாக கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி செய்த பொழுது அவன் பெரிய ஜெயத்தை எடுத்தான். சத்துருக்கள் முறிந்தோடினார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த முழு நம்பிக்கை எப்போது நமக்கு வேண்டும். காரியங்களை பார்த்து ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. எப்பக்கமும் நெருக்கம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் நம்ம நினையாத இடத்திலிருந்து நமக்கு பாடுகள் வரும். நம்ம நினையாத இடத்திலிருந்து நமக்கு உபத்திரவங்கள் வரும். நம்ம நினையாத காரியங்கள் நமக்கு விரோதமாய் வந்து நிற்கும். அவை எல்லாவற்றிலும் விட்டுவிக்கவும் அவை எல்லாவற்றையும் தப்புவித்து நம்மை சமாதானத்தோடு நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணி சந்தோஷமாய் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவரும் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை சார்ந்து கொள்ளுவோம். ஜெயம் நம்முடையது. அவரை சார்ந்து கொள்ளுவோம். நாளுக்கு நாம் விருத்தி அடைவோம். அவரை சார்ந்து கொள்ளுவோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் கைமேல் போட்டுக்கொள்ளுவார். அந்த கர்த்தர் நல்லவர், எப்போது நம்மோடு இருக்கிறார். அவர் வந்தடையத்தக்க கண்மலை. நாம் அவரை சென்றடைவோம். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இப்போதும் இந்த நல்ல நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் யாராவது இருப்பார்களானால் அவர்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, தாவீதை வர விருத்தி அடைய பண்ணினீரே, இவர்களையும் விருத்தி அடைய பண்ணும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நல்ல இயேசுவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு அப்பா நீர் எங்களுக்கு நடத்தி சென்று ஜீவன் சுகபலன் தந்து நடத்தி வருகிறீர். இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல ஏசப்பா இந்த பிள்ளைகளோடு நீர் இருப்பீராக. இவர்கள் வாழ்க்கையின் எல்லை எங்கோ நீர் கூட இருந்து ஆண்டவரே விருத்தி அடைய பண்ணுங்க, மேன்மையாக்குங்க, உயர்த்தி வைப்பீராக, உன்னதத்தில் உயர்த்தி அழகு பார்ப்பீராக. கர்த்தருடைய நாம மாத்திரம் மூலம் இந்த பிள்ளைகள் மூலம் மகிமைப்படுவதாக. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஐயா. இந்த புதிய வருஷத்துல புதிய கிருபை, புதிய நன்மை இவர்களை தொடரட்டும். என் தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை திரளாய் சுதந்தரிக்கட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஒரே திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். தேவன் அவர்களை அனுக்கிரகிங்க ஆண்டவரே. மகிமையான ஆண்டவரே ஆசீர்வாதங்களே பரலோகத்தின் பலகணியை திறந்து அனுப்புவீராக. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தான் என்று சொன்னது போல இந்த குடும்பத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்க கூட இருப்பீராக. இவர்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி ஆண்டவரே திருப்தியாய் வாழும்படியாய் குடும்பம் கர்த்தருக்குள்ள கட்டப்பட தேவன் இதிலே ஆண்டவரே அவர் குடும்பத்தில் அசைவாட ஜெபிக்கிறோம். இந்த வருடம் புதிய நன்மைகளாலும் புதிய கிருபைகளினாலும் வரங்களினாலும் அலங்கரிப்பீராக. உம்மை சார்ந்து கொண்டு பிழைக்கிற ஒரு நல்ல விசுவாசத்தில் நம்பிக்கையிலும் பெருக நீர் கிருபை கொடுப்பீராக. தாழ்த்தி உங்க திருக்கரத்தில் தருகிறோம். இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து திரளாய் பெருக பண்ணுவார். நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நல்ல ஊழியத்தை தேவன் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக ஆத்துமாக்கள் அனுதினமும் சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், திடனற்றவர்கள் திடனடையும்படியாய் பலனடையும்படியாகவும் ஆத்துமா அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஆத்துமா விடுதலை, ரட்சிப்பின் சுவிசேஷங்கள் கடந்து செல்லுகிற நல்ல ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிற இந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியில் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவன் இதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹல்லேலூயா. நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதை நடத்துகிற உம்முடைய மகனையும் குடும்பத்தையும் கர்த்தர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. சுகபல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. தீர்க்காயுசால நிரப்புங்க என்று ஜெபிக்கிறேன். அப்படியே இதை சார்ந்த ஊழியம் செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களுக்காக குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதற்குரிய நன்மைகளை 1000-10,000 பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹெவன் டிவி ஊழியத்தை சார்ந்து நடக்கிற அத்தனை ஊழியங்களையும் கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படி வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு வாழ்வளிக்கிற ஊழியங்கள், அநேகரை போஷிக்கிற உடுப்பிக்கிற ஊழியங்கள், அநேகருடைய ஆத்துமாவை உயிரிடைய பண்ணுகிற இந்த ஊழியத்தில் தேவனுடைய மகிமை மாத்திரம் வெளிப்படட்டும். தேவராஜ்யம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. பங்காளர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கரங்களை கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஊழியத்தை நிறுத்தி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறோம். தேவன் நாம மாத்திரம் இதில் மகிமைப்படட்டும். தாழ்த்தி உங்க திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து நம்முடைய எல்லா காரியங்களிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வாராக. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.